It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசி அரசியல் ஆய்வாளரான தோழர் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன் இருந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சிவலிங்கம். இலங்கை வரலாற்றிலே 9வது ஜனாதிபதி தேர்தல் நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கிட்டத்தட்ட 20 நாட்களே இருக்கின்றது. 3 வாரங்களுக்கு குறைவான நாட்களே ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் கட்சிகள முக்கியமான தீர்மானம் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சி சஜித் அவர்களை ஆதரிக்க போவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. அதேவேளை பல மாவட்டங்களிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தமிழரசு கட்சிக்குள்ளேயே சில தீர்மானங்கள் எடுத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் தான் முக்கிய தேசிய கட்சிகளான 3 கட்சிகளின், அதாவது ரணில், சஜித் மற்றும் அனுராக் போன்ற கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே முக்கியமான விடயமாக இந்த 13வது திருத்த சட்டம் பற்றி பேசப்பட்டு இருக்கின்றது. அதை விட ஜேவிபியை பொறுத்த மட்டில், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டில் கடந்த கால நல்லாட்சி காலத்திலே இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக கொண்டு வரப்பட்ட விடயங்களை தான் முன்னகர்த்த போடுவதாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற என்பத விடயத்தை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு சிங்கள மக்கள் மத்தியிலே தேர்தல் விஞ்ஞாபனத்துக்காக கூடவோ குறையவோ 3 கட்சிகள் முன்வைத்திருக்கின்றது. இப்படியான நேரத்தில் இந்த 13வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் தமிழ் மக்கள் மத்தியிலே பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இது மிக மோசமான செயலாகவே பார்க்கின்றோம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி ஒரு கட்டத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வரப்பட்டு அதனூடாக அதிகார பகிர்வு தொடர்பாக பேசப்பட்ட அந்த நிலையிலே அதை நிராகரிக்கின்ற ஒருவரை தமிழ் மக்கள் ஆதரிக்கும்படி கேட்பது எவ்வாறு என்ற கேள்வி எழுப்ப முடியாமல் இருக்கவில்லை. என்றால் இன்றைய சூழ்நிலையிலே வடகிழக்கை பொறுத்த மட்டில் நிர்வாகம் என்பது முக்கியமான விடயம். பொதுவாக இந்த மாகாண சபை தேர்தல் அதனூடாக அதிகார பகிர்வு என்பது முக்கியமான விடயம். இதை சாதகமாக்கி கொண்டு தமிழ் பொது வேட்பாளர் தன்னுடைய கொள்கை ரீதியாக அந்த பிரச்சனத்தை முன்னெடுத்திருக்கலாம் என்ற கதையும் இருக்கின்றது. இவ்வாறு நிலையிலே சிவலிங்கம் எவ்வாறு இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றார் என்று பார்ப்போம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் முன்னொப்பதையும் விட இந்த முறை இனவாத அரசியல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனவாத அரசியல் இம்முறை தேர்தலில் தலைகாட்டவில்லை. எனவே நாடு ஒரு பாரிய மாற்றத்துக்குள்ள செல்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் இதனை பார்க்க முடியும். குறிப்பாக பிரதான வேட்பாளர்களாக குறிப்பிடப்படும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகிய மூவரும் இனவாதத்தை எதிர்ப்பவர்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இருந்த போதிலும் இங்கு சில வித்தியாசங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக, ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு மஹிந்த ராஜபக்சவினுடைய கட்சியான பொதுஜன பெரமுன மிக நெருக்கமாக வேலை செய்கிறது. அவர் பொதுஜன பெரமுன தனியாக தேர்தலில் போட்டியிட்ட போதிலும் பொதுஜன பெரமுனவின் முக்கியமான முந்தைய மந்திரி சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பலர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றனர். எனவே இனவாத சக்திகள் ரணில் விக்ரமசிங்காவோடு கூட்டு சேர்ந்திருந்த போதிலும் அவர்களாலும் இனவாதத்தை பேச முடியாத ஒரு நிலைமை
காணப்படுவதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டது போல தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு மிகவும் வெளிப்படையாகவே சிங்கள அரசியலில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னப்போதையும் விட வித்தியாசமான ஒரு நிலைமை. நாங்கள் இதில் கவனிக்க வேண்டியது, நாடு ஒரு பாரிய மாற்றத்துக்குள்ள செல்கிறது என்பதற்கான அடையாளமாக நாங்கள் இதனை பார்க்க முடியும். எனவே இங்கு தேசிய இன பிரச்சனை தொடர்பாக முக்கியமான கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல 13வது திருத்தம் தொடர்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனை முழுமையாக அமல் செய்வதாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவித்திருக்கிறார். ஜேவிபியினரும், அதாவது தேசிய மக்கள் சக்தியினரும் 13வது திருத்தத்தினை அமல்படுத்துவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் போதுமான அளவு தெளிவாக அவர்களுடைய நிலைப்பாடு வரவில்லை என்பது பொதுவான அபிப்பிராயம். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடவில்லை. அவருடைய விவாதம் என்னவென்றால், செய்ய முடிஞ்சதைத்தான் தான் சொல்ல போவதாகவும் செய்ய முடியாது தான் சொல்ல முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த போர்வையினுடைய அடிப்படையில தான் அவர் ஒரு தெளிவான நிலைப்பாடு இதனையும் சொல்லவில்லை. இங்கு இன்னுமொரு பிரச்சனை என்னன்னா, அதாவது தேசிய இன பிரச்சனை எந்த அளவுக்கு இன்று தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதோ அதே போன்று பொருளாதார கட்டமைப்பு மாற்றமும் ஒரு பலமான விவாதத்துக்குள் சென்றிருக்கிறது. அதாவது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த சுயாதீன முன்னணி அவருடைய கருத்துப்படி இதுவரை காலம் நடைமுறையில் இருந்த திறந்த பொருளாதாரத்தை அவர் தொடர்ந்து ஆதரிப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாக அவர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நட்டத்தில் இயங்குகிற நிறுவனங்களை அவர் தனியார் நிறுவனத்துக்கு விற்க போவதாக அவர் கூறுகிறார். இதனை மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் எதிர்க்கிறார்கள். அதாவது மக்களின் கட்டுப்பாட்டிலே உள்ள இந்த நிறுவனங்களை தனியார் உடைமையாக்குவது மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அவர்களுடைய விவாதமாக இருக்கிறது. மறுபக்கத்தில் சஜித் பிரேமதாச தலைமையிலான மற்றும் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி போன்றன இலங்கையின் பொருளாதாரத்தை ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்குள் செல்ல அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக கூறுகிறார்கள். கலப்பு பொருளாதாரம் என்பது பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயற்படுவதாகும். இது தொடர்பாக ஒரு பலமான விவாதமாக இன்று இருக்கிறது. அதாவது ரணில் விக்ரமசிங்க நம்பி செயற்படும் இந்த திறந்த பொருளாதாரம் நாட்டில் இப்பொழுது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, நாட்டின் நிதி நிலைமை வங்குரோத்து நிலைமைக்கு போயிருக்கு. இதுக்கான பிரதான காரணம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டில் இருக்கிற திறந்த பொருளாதாரமாகும். எனவே இன்று நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான விவாதமும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. எனவே தற்போதைய தேர்தல் முன்னப்போதையும் விட தேசிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது. இன்று இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இப்பொழுது சமீப காலமாக தேசிய அரசாங்கம் ஒன்று அமைப்பது தொடர்பான விவாதங்கள்
முன்வைக்கப்படுகின்றன. அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக கோதபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த போது அவர் பிரதமராக நியமிக்கப்பட்ட வேளையில் அவர் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதாக கூறியிருந்தார். ஆனால் அவர் தேசிய அரசாங்கம் அமைப்பதாக கூறிய போதிலும் காலப்போக்கில் அவர் பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கும் நிலைமை ஏற்பட்டது. இங்கு கேள்வி என்னண்டா, தேசிய அரசாங்கம் என்றது பாராளுமன்றத்திலே உள்ள சகல அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கத்தின் பெயர்தான் தேசிய அரசாங்கம். இந்த என்னுடைய அபிப்பிராயப்படி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அந்த வாக்கு தொகை ஒரு தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான புதிய சூழலை உருவாக்கலாம் என்பது தெரிகிறது. எனவே இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாச வென்றாலும் சரி, ரணில் விக்ரமசிங்க வென்றாலும் சரி, அல்லது அனுரகுமார வென்றாலும் சரி, அவர்களால ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியாது. ஏனென்றால் இப்போதுள்ள மும்முனை போட்டியில பொதுவாக சொல்கிறார்கள், இவர்கள் 50% வாக்குகளை பெறுகிறது மிகவும் கஷ்டமானது, எனவே 2வது 3வது தெரிவுக்கு போக வேண்டி வரும். அவ்வாறென்றால் 50% மக்களினுடைய ஆதரவை பெறுகின்ற ஒருவர் மிகுதி 50% மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் நாட்டை நடத்த முடியாது. எனவே இவர்கள் எந்த காரணத்தினாலேயும் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டி ஏற்படலாம். எனவே ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இன்னும் ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல 3 கிழமைகள் தான் இருக்கின்றன. இந்த 3 கிழமைகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு புதிய நிலைமைக்குள்ள போவோம். அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்றதை ஏற்கனவே உங்களோட கவனத்துக்கு தாரத்துக்காகத்தான் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததுமே ஒரு தேசிய அரசாங்கம் உருவாக்குவதற்கான ஒரு சூழல் அங்கு காணப்படும். ஏனெனில் இந்த தேர்தலும் பொது தேர்தலும் ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைப்பது நிச்சயமில்லாததாக இருக்கிறது. எனவே ஒரு தேசிய அரசாங்கம் நிச்சயமாக தேவைப்படும். இந்த தேசிய அரசாங்கம் என்றது ஒரு புதிய அரசியல் யாப்பின் மூலம் உருவாக்கப்படுமா, அல்லது இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளினுடைய சம்மதத்தின் பேரில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு திட்டங்களை வகுத்து செயற்படுமா என்பது முக்கியமான கேள்வி. இங்கு உங்களுடைய முக்கியமான கவனத்துக்கு என்ன தருகிறேன் என்றால், இந்த தேர்தல் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிவு நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு அடிப்படை மாற்றத்தை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த பின்னணியில தான் நீங்கள் குறிப்பிட்டது போல முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் 13வது திருத்தத்தின் அவசியம் பற்றி பேசுகிற இந்த சூழலில் தமிழ் மக்கள் மத்தியில இருந்து 13வது திருத்தத்துக்கு எதிராக ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை போடுவது என்பது தற்கொலைக்கு சமமானது. நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்பொழுது சிவலிங்கம் பல்வேறு விடயங்களை தொட்டு சென்றார். தெற்கு அரசியலிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதை பார்க்கலாம். இனவாதம் இல்லாமல் இல்லை, ஆனால் இனவாதம் மிகவும் குறைவான ஒரு சூழ்நிலை இந்த ஜனாதிபதி தேர்தல் உருவாக்கி இருக்கின்றது. பல்வேறு மேடைகளிலே இனவாத கருத்துக்கள்
பேசப்படுவதை தவிர்க்கப்பட்டிருப்பதை காணலாம், குறிப்பாக பொதுஜன பெரமுனை தவிர்ந்து. அதேவேளை இப்பொழுது தெற்கிலே இந்த எதிர்கால அரசியலை பற்றி இப்படி தீவிரமா சிந்திக்கின்ற வேளையிலே வடகிழக்கிலே இந்த பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்ட விடயம் என்பது அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், அப்படி அல்லாவிட்டால் உள்ளூராட்சி தேர்தல், இல்லாவிட்டால் மாகாண சபை தேர்தலிலே ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனையும் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. அது நியாயமான விடயம். ஏன்னால் ஒற்றுமா சேர்ந்து தேர்தலை போட்டியிடும் பொழுது அம்பாறை, திருகோணமலை போன்ற பாராளுமன்ற கதிரைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற மக்களுடைய ஒரு ஆதங்கமும் இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையிலே இப்பொழுது தமிழரசு கட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற குளறுபடிகள், அதனூடாக ஏற்பட்டிருக்க தீர்மானங்கள் எவ்வாறான ஒரு பாதிப்பை வடகிழக்கு அரசியலிலே ஈடுபடுத்தும் என எதிர்பார்க்கலாம்? தேர்தலிலே குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசி வந்தபடி போல இந்த 11ஆம் திருத்தம் சம்பந்தமாக அரசியல் அமைப்பில் இருக்கிற அதிகாரங்கள் வழங்கப்படுகிறதை அவர் உறுதிப்பட தெரியப்படுத்தி இருக்கிறார். அனுராவும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல மாகாண சபை தேர்தல் நடத்துறதுன்ற ரீதியிலும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்ற ரீதியிலும் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இந்த அதிகாரம்ன்றது எந்த அளவுக்கு கொடுக்கப்பட வேணும் அல்லது கூறன்றதுகள் சம்பந்தமாக அவர்கள் ஒரு முழுமையான அளவுக்கு தெளிவான கருத்துக்களை முன்வைத்ததாக தெரியவில்லை. ரணிலை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தின் கூடாக இந்த பிரச்சனையை அவர்களுடைய தீர்மானத்துக்கு அமைய அதை செய்யறதுன்ற ரீதியில கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வருகிறார். ஆக இதுல நீங்கள் எனக்கு முதல் பேசிய நண்பர் சிவலிங்கமா இருந்தாலும் சரி, நீங்களும் சொன்ன மாதிரி இந்த இனவாதம் என்றது பேசப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுன்றதுகள், அதுக்காக இனவாதம் தென்னிலங்கையில முற்றுமுழுதாக இல்லை என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது. ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில், சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இனவாதத்தை பேசுகிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்றதை அவர்கள் இந்த அறகலியாவுக்கு பிறகு நடந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு இந்த அவர்களுடைய கருத்துகள் அரசியல் ரீதியாக இதுகளை சொல்லி அவர்களை ஏமாற்ற முடியாது என்ற மனோநிலைக்கு அல்லது அந்த ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது என்ற நிலைமையை தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் தெளிவாக அதை தெரியப்படுத்தினதன் காரணமாக இவர்கள் அதை பகிரங்கமாக பேசுகிறதுக்கு பின்வாங்குற நிலைமை ஒன்று உருவாகி இருக்கிறது. அது ஒரு ஆரோக்கியமான விடயம். இங்கதான் ஒரு முக்கியமான விடயம் உண்டு. இப்படியான ஒரு காலகட்டத்தில இப்ப இந்த பரந்த அளவத்தில இலங்கை என்ற ரீதியில இலங்கையினுடைய எதிர்காலம், இலங்கையினுடைய ஒரு சுபிட்சமான எதிர்காலம் என்று சொல்லி சொன்னா இனங்களுக்குள்ளான ஐக்கியம், இனங்களுக்குள்ள ஐக்கியத்தை பேணுகிறதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுகிற இல்லை என்ற சிந்தனை, அந்த ஈடுபடவில்லை என்றதை ஒரு நேர்மையான அணுகுமுறையில தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற சிவலிங்கம் போன்றவர்கள் அதை தெரியப்படுத்துறது, அவர்கள் கவலைப்படுகிறதுல நியாயம் இருக்கிறது. ஆனா இங்க பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால், இதை சரியான வழியில கொண்டு செல்லக்கூடிய தமிழ் மக்களை அணிவகுக்கக்கூடிய தமிழ் தலைவர்களாக வரும் இல்லாததுதான் இப்ப இருக்கிற தமிழ் மக்களுடைய துரதிர்ஷ்டம். இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையில இந்த பொது வேட்பாளர்ன்றது நீங்க இன்றைய காலகட்டத்தில இப்படியான சந்தர்ப்பத்துல தமிழ் மக்கள் ஒரு ஐக்கியப்படுத்தி தென்னிலங்கையில உள்ளவர்களோடு ஒரு கூட்டு சேர்ந்து இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுகிறார்கள் என்ற கருத்து எதிரொலிக்கிறதுல நியாயம் இல்லை என்று என்னால ஒதுக்கி விட முடியாது. ஆனால் இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது? இப்ப அரியநேந்திரன்றவர் 13ஆம் திருத்தத்தை எதிர்க்கிறார் அல்லது தனக்கு அது சம்பந்தமானதில்ல. தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்த வரையில எவருமே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துங்கள், அதுக்கு பிறகு மிச்ச பிரச்சனையை பிறகு பேசுவோம் என்று சொல்லி துடிச்சலாக சொன்னவர்கள் எவரும் இல்லை. 13ஆம் திருத்தத்தை ஆரம்பத்தில இருந்து புலிகளை எதிர்த்த காலத்தில இருந்து எதிர்த்து அரசியல் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்களுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை நீங்கள் மறக்க முடியாது. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நேர்மையான அரசியல் அணுகுமுறையை கடைபிடிக்க துணிச்சல் இல்லாத தலைவர்களாக இருக்கிற நிலைமையில அவர்களை நம்புறதுக்கு தமிழ் மக்கள் தயாரில்லாத காரணத்தாலதான் இந்த பொது வேட்பாளரை நோக்கி ஒன்றில் வாக்களிக்காமல் விட்டு விடலாம், அல்லது எங்களுடைய எதிர்ப்பை, இந்த நம்பிக்கை இழந்த நிலைமையில தென்னிலங்கையில இருந்து எந்த விதமான நம்பிக்கை எங்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்கவில்லை, தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு சரியான வழியை காட்டவில்லை என்ற காரணத்தால இது இப்படியாவது எங்களுக்கு வாக்கை செலுத்துறதன் மூலம் நாங்கள் எங்களை எதிர்ப்பை காட்டலாம் என்ற ஒரு மனோநிலை தமிழ் மக்களுக்குள்ள உருவாகிறது. ஆகவே தமிழ் மக்களுக்குள்ள இந்த உருவாகின மனோநிலை என்பதை அங்க பார்க்கக்கூடிய ஏன்னா தானாகவே தான் இந்த மக்கள் எல்லாம் இந்த கூட்டங்களை நடத்துறதுக்கு போறது பார்க்கும் பொழுது இரண்டும் பொழுது அங்க எல்லாம் காசு கொடுத்து ஆக்களை வரவழைக்கவில்லை. எல்லா இடங்களிலும் மக்கள் தாங்களாகவே பல இதுகள்ல கட்சி கிளைகளை தீர்மானங்களை எடுக்கிறார்கள் பொது வேட்பாளர் என்றது. இவைகள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லிச்சு
சொன்னால் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு மேல. ஆகவேதான் தமிழ் அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு கூட்டங்கள்ல பெரிய அளவுக்கு பேசுகிறதோ அல்லது சம்பந்தமான பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறதே நாங்க காணக்கூடியதாக இல்லை. அறிக்கைகள் விடுறதும் கூட்டங்களை தீர்மானங்கள் எடுக்கிறதுன்ற நிலைமையிலும் இருக்கே தவிர உறுதியான ரீதியில தாங்கள் என்ன தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம்ன்றதை மக்களிட கொண்டு செல்லக்கூடியதான செயல்பாடுகள்ல ஏதாவது யாராவது அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா இல்ல அதுக்கான முயற்சிகள் இந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆகவே இதுல உண்டை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா, தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்படுகிற நிலைமையை உருவாக்கியவர்கள் யார், அதற்கு தீர்வு என்ன, அதுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் இவர்கள் அம்பலப்படுகிற நிலைமை ஒன்று தமிழ் மக்களுக்குள்ள இருந்து உருவாகிறதன் மூலம்தான் சரியான நியாயமான அரசியல் தலைமை உருவாகிறதுக்கான வாய்ப்பாக உருவாகும் என்றதுதான் என்னுடைய அப்படி அந்த ரீதியில நான் சிந்திக்கிறேன். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்றவருக்கு விழுகிற வாக்குகள் என்பது தமிழ் அரசியல் தலைமைகளிலே நம்பிக்கை இழந்ததை வெளிப்படுத்துகிற வாக்குகளாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த ரீதியிலேயாவது எதிர்காலத்திலே இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் ஒரு தீர்க்கமான சிந்தனைக்கு போவார்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது சொல்லிங்க சொன்ன இன்னொரு விடயம் இந்த அரசியல் கட்சிகள்ல இப்பொழுது இருக்கிற குழப்பமான நிலைமையில இந்த விருப்பு வாக்குன்றது தென்னிலங்கையில இந்த விருப்பு வாக்குகள் சம்பந்தமான ஒரு பிரச்சாரங்கள் அல்லது தமிழ் மக்களுக்கு மத்தியிலேயோ தெளிவான முறையில ஒருவரும் முன்வைக்க அங்க முழுக்க. அதாவது இந்த எனக்கு போடாவிட்டால் 2வது வாக்கையாவது நீங்கள் எனக்கு போடுங்கள் என்ற பிரச்சாரம் ஒருவர்கிட்ட இருந்தும் வெளிப்பெறவில்லை. ஆகவே இந்த தென்னிலங்கையில மக்கள் இந்த 2வது வாக்கை சரியான முறையில பயன்படுத்த போகிறார்களா, எந்த அளவுக்கு அது சில ஆயிரம் வாக்குகள் தான் அப்படியான ரீதியில அந்த 1, 2, 3 ரீதியில ஒரு குறிப்பிட்ட உயர் நடுத்தர கல்வி சமூகத்துக்குள்ள இருந்து அப்படியான ஒரு வாக்களிப்பு நிலைமை ஒன்று உருவாகும், சில லட்சங்கள் அப்படி உருவாகமோ தெரியவில்லை. பொதுவான ரீதியில மக்கள் ஒருவருக்கு தான் அவர்கள் புள்ளடியிட போகிறார்கள். ஆகவே இந்த 2வது விருப்பு வாக்குன்றது ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக உருவாக போகுதான்றது கூட கேள்வி. என்னன்னா இந்த 2வது 3வது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அப்பொழுதும் 50% வரவில்லை என்று சொன்னால் யார் கூடுதலாக வாக்கை பெற்றிருக்கிறாரோ அவரே ஜனாதிபதியாக அறிவிக்கிறதுன்றதுதான் தேர்தல் அரசியல் ஜாப்பாக இருக்குது என்று நான் அறிகிறேன். அரசியல் சட்டப்படி அதுதான் முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த 2, 3 ஒன்று போட்டு அதுக்கப்புறம் 2, 3 போடுறன்ற அந்த பழக்கத்துக்கு அடுத்த 3 கிழமைகள்ல எந்த அளவுக்கு மக்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள், அதுக்கான பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு செய்யப்பட போகிறதுன்றதை வைத்துத்தான் இந்த விருப்பு வாக்கு தீர்மானிக்கிறதாக இருக்கும். ஆகவே இந்த ரீதியில இன்றைக்கு நடக்கும் பொழுது இந்த 3 வேட்பாளர் சமீப காலங்கள்ல முன்னர் சரத் பொன்சகாவை பற்றி பேசப்பட்டது, திலீப் ஜெயவீரா பற்றி பேசப்பட்டது, நாமல் ராஜபக்ச கூட பேசப்படுகிற ஒரு பொருளாக இருந்தார். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த 3 பேரை தவிர ஏனையவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சில லட்சம் வாக்குகள் எடுப்பார்களான்றது கூட சந்தேகத்துக்குரியதாக போய்கொண்டிருக்கேன். ஏனென்றால் மக்களை பொறுத்தவரையில தங்களுடைய வாக்கை விரியமாக்க விரும்ப மாட்டார்கள். தாங்கள் யாரை வெல்ல வேணும் என்று விரும்புகிறார்கள் அல்லது வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுக்கு தான் போடுகிற நிலைமை உருவாகும். ஆகவே இப்ப தென்னிலங்கையில கடந்த காலத்துல இருந்த மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பெரமுனே என்கிறதை போல தமிழரசு கட்சியும் ஒரு இல்லாமல் போகிற நிலைமை ஒன்று இந்த தேர்தலுக்கு பிறகு உருவாகுமான்ற கேள்வியும் உருவாகி இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே இந்த விருப்பு வாக்கு சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் இந்த தேர்தல்ன்றது ஒரு ஒரு முழுமையாக 50% பெறாவிட்டாலும் ஜனாதிபதியாக வருகிறது. இப்ப அனுராவுடைய கூட்டங்களுக்கு பெருமளவு கூட்டம் சேருகிறது என்று பல விதமாக பேசப்படுகிறது. ஆனால் சென்ற முறையும் இதே மாதிரி கூட்டங்கள் எல்லாம் கூடப்பட்ட பொழுதும் கூட அவருக்கு விழுந்த வாக்குகள் 4 லட்சத்துக்கு அதிகமானது என்ற கேள்வியும் உருவாகிறது. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. அவர் பெருமளவு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கிறது என்றதை நாங்க கணிக்க வேணும். ஆனால் அது 1ஆம் இடத்துக்கு அவரை கொண்டு வருமான்றது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் வெளிநாடுகளில் உள்ள தங்களுடைய கிளைகள் இதுகள் எல்லாத்தையும் உருவாக்கி அதன் மூலம் நிதி பெறுகிறது, அவர்கள் மூலம் பிரச்சாரங்களை மேற்கொள்றதெல்லாம் மிக தீவிரமாக அவைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில தேர்தலுக்கு பிறகு வர பாராளுமன்ற தேர்தல் என்றதும் ஒரு முழுமையான பெரும்பான்மையை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக அமையுமா என்கிறதும், அதே நேரத்தில் இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த திருடர் கூட்டங்கள் என்று சொல்லி கூறப்படுகிற இந்த பெரும்பான்மையான இந்த கடந்த கால ஊழல்ல ஈடுபட்டவர்களை மக்கள் தெரிவு செய்ய போகிறார்கள்ன்றது சமீபத்துல நான் ஒரு அம்பாந்தோட்டையில ஒரு யூடியூப் சேனல் நம்பிக்கையான ஒரு அளவுக்கு அந்த மக்களோட கலந்துரையாடுற பொழுது அவர்கள் சஜித்தை, அனுராவை, ரணிலை, இதுல 1வது சஜித்துக்கு கொஞ்சம் கூடாக்கள் சொன்னமே இருந்தது, அடுத்ததாக அனுராவுக்கு சொன்னமே இருந்தது, அதுக்கு அடுத்ததாக ரணிலுக்கு சொன்னமே இருந்தது. நாமல் ராஜபக்சவை அம்பாந்தோட்ட மாவட்டத்துல கூட 100கணக்கானவர்கிட்ட பேட்டிகளை எடுக்கும் பொழுது
ஒருவர் இருவரை தவிர அங்க நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக சொன்னது கருத்துக்களை அறிய முடியாமல் இருந்தது. அது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தனக்கு வீடு தந்தது என்று சொல்லி அந்த ரீதியில நான் அவருக்கு தான் வாக்களிப்பேன் என்ற கருத்துக்களை இருக்குதே தவிர அரசியல் ரீதியாக அவருக்கான செல்வாக்கு எந்த அளவுக்கு அங்க வெளிப்படுத்துகின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலை இப்பொழுது முன்னணியில நிற்கிறவர் என்ற ரீதியில சஜித் பிரேமதாசா வந்து முன்னணி வைக்கிறார் என்ற கருத்துகள் ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது. ஓரளவுக்கு தெரிய வருகிறது. இன்னும் 3 வாரங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறதுன்றதுகள். ஆனால் இதுல எதிர்காலம் வந்து இந்த தேர்தல் மூலமாக தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் ஒரு சரியான பாடத்தை கற்றுக்கொள்வார்களான்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளை. அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது அன்புடன். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.